ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்து பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஈரான் அந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக யூஎஸ் வந்து என்டர் ஆனதுனால பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் வந்து இருந்தது. அண்ட் அதுக்கு முன்னமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அந்த வார் டைம் ஆரம்பித்தனால கைண்ட் ஆஃப் வந்துட்டு ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே வந்து ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வேறு ஆங்கிளில் வந்து பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படிலாம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆல்ட் காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எந்த ஆல்ட் காயின்ஸையும் வந்து செல் பண்ணலை. அண்ட் டிசிஎம்மே நான் பண்ணலை. மேபி இன்னும் கொஞ்சம் இறங்கினா அங்கே அக்குமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் டிசிஎம் பண்ணாமல் அப்படியே தான் கைஸ் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2024 பிடிசியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு பிடிசி வந்து ஃபாலோ பண்ணுறமே எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ நீங்களும் இதை பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதுன்றதே நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2024 மார்ச்ல இருந்து நமக்கு அக்டோபர் முடிக்கவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ள வந்து இருக்கான். அதாவது ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக அதை வந்து எடுத்து அதுக்குள்ளேயே வந்து இருந்திருக்கான். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு, அதாவது அக்டோபர் லாஸ்ட்ல வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகி ஒரு ஆல் டைம் ஹை வந்து செட் பண்ணுறான். ஸோ இதே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து நம்ம ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து பார்க்க முடியும். கைண்ட் ஆஃப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணுறான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, அது பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை வந்து இங்கே செட் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கடுத்து வந்து ப்ரைஸ் வந்து ஒன் சைக்கிள் மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னதுன்னா 115K. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் நான் 115K வந்து நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருப்போம், நம்ம வந்து 115K வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே முடிக்க வந்து எடுக்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 130K தான் கைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து இதில் ஒரு ஹோப் வந்து இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிடிசியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன் டே டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து பார்க்குறப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நமக்கு ஒரு 101 இந்த 100K இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. இதை நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம வந்து ஒரு 98K முடிக்க வந்து போட்டுப்போம். ஸோ 98Kக்குள்ளே வந்து நம்ம போடுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு FVGயும் வந்து வந்தது. ப்ளஸ் வந்து 100Kன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டேப் பண்ணிட்டு சூட்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆர்எல்ஸ் இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அகைன் வந்து ப்ரைஸ் வந்து சூட்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் வந்து ஈரான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேபி வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான இதில் வந்து முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது கைஸ். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாருக்கு மார்க்கெட், அதாவது அஃபிஷியலாக கிரிப்டோ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்க்குலாம் வந்து ரியாக்ட் பண்ணாது, கொஞ்ச நாள் தான் வந்து ரியாக்ட் பண்ணணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கேம்பிளிங் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லை மேனிப்புலேஷனும் வந்து எடுத்துக்கலாம். இந்த வேல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்காக இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக சொல்லி ப்ரைஸை வந்து கீழே ட்ராப் பண்ணி அங்கேருந்து அக்குமுலேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் வார் கண்டினியூ ஆனாலும் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும் தான், ஆனால் வந்துட்டு அது லாங் டேர்முக்கு வந்து ரியாக்ட் ஆகாது கைஸ். ஸோ அதேமாதிரி நான் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்து போயிடுறேன். ஸோ இன்கேஸ் ஒஸ்ட்டு சினாரியோவில் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து 88K வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாலிடாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் கைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் பார்க்குற விஷயங்கள். ஸோ இதை வந்து இப்போ உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம எத்தீரியம் சார்ட்டுக்கும் வந்து போயிடுவோம். ஏன்னா எத்தீரியம் இந்நேரம் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து போயிருக்கணும் கைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு $2,800 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு 3,000 வந்து டேப் பண்ணிடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வார் இஷ்யூஸ்லாம் வந்ததுனால மார்க்கெட் வந்து அடிச்சு இறக்கிட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டைம் ஃப்ரேம்லேருந்தே சூட்டப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு FVG. இந்த FVGலேருந்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து சூட்டப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களோட நெக்ஸ்ட்டு எஸ்எல் வந்து எங்கே போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வந்து எஸ்எல் வந்து போட்டுக்கலாங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா
நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 1800 கீழே வந்து ப்ரைஸ் வந்து போக விட மாட்டாங்க தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். எத்தீரியமும் அது கீழே வந்து போகாதுன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து எத்தீரியமும் வந்து இப்போ சைமல்டேனியஸாக வந்து அக்குமுலேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் இதான் அப்டேட்டு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு $250 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுங்க கைஸ். ஸோ எத்தீரியமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து நமக்கு அப்டேட் வந்துருக்கு. ஸோ டாமினன்ஸ் வந்து போயிடுவோம். ஸோ டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ அதில் நான் ஷேர் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பார் வச்சு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 66.5 இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே வந்து கீழே வர மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் ரைட் நோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, அதாவது டாமினன்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் வந்து நடக்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு 66.5 போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து அப்படியே ஒரு 63 இல்லைன்னா 63.5 இந்த ரேஞ்சுக்கு வந்து அகெயின் இந்த ஜோனுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ இப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 62 இந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வருன்றதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இதே இது நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து போய்ப்போம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த 73க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாமினன்ஸ் வந்து கீழே விழுகுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து போக சான்சஸ் இல்லை. 73.64 வந்து இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை தான் கைஸ். ஸோ இதவே பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லிப்லேயும் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் சார்ட் பார்க்குற மாதிரி வந்து இதை பார்க்குறேன்னு. பட் இதை தான் நம்ம வந்து முன்னாடி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் அக்டோபர் நவம்பர்லலாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த 67.28ன்றது ஒரு நியூ ரேஞ்சு கைஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸில் சொன்ன ரேஞ்ச் வேறு, இப்போ சொல்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ இந்த 67.5 இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ், அதாவது டாமினன்ஸ் போயிட்டு அங்கேருந்து கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிரேக் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து ஒரு ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஏரியா. நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த 62 அப்படின்றது. ஸோ இதேமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு கீழே வந்து ஒரு நல்ல டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து வைக்கணும் கைஸ். ஸோ அப்படி வச்சா தான் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ட்ராப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ட்ராப் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு ஆல் டைம் ஐ செட் பண்ணுவான். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இடிஹெச்க்கு வரும். இடிஹெச்லேருந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும் கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிறதான மார்க்கெட் அப்டேட். இன்கேஸ் இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஷேர் பண்ண எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். அண்ட் எனக்கு என்ன தோணுன்றது தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்றதையே நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள்.